ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நான் ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம். நல்லெண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம போட்டோன்னா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிடுங்க. எல்லா பக்கமும் அது நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இப்போ கத்திரிக்காயை எடுத்துடலாம். இப்போ நம்ம இது கூடவே இன்னொரு 2 ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணலாம். ஆயில் ஹீட்டான உடனே நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், அடுத்த சின்ன வெங்காயத்தில் 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு இதில் ஆட் பண்ணலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே நான் 2 தக்காளி அதை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்க்குறேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு நல்ல மிளகு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்த பிறகு இதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாத்தோட சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்த பிறகு இது கூடவே 2 ஸ்பூன் மட்டும் தேங்காய் இதில் ஆட் பண்ணலாம். அது 2 ஸ்பூன் மாத்திரம் போதும். அதிகமாக தேங்காய் போட வேண்டாம். தேங்காய் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 மினிட் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன். இது கூடவே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம்.
இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. அப்புறமா கடாயை திருப்பி நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கிறோம். அது ஹீட்டான உடனே திரும்பவும் நம்ம நல்லெண்ணெய் தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கொஞ்சமாக கடுகு இதில் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இப்போது அதை கரைச்சி அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். பாருங்கள், புளி தண்ணியை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். நம்ம கொஞ்சமாக உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸாவது நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அந்த குழம்பு கொஞ்சம் வற்றி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில். குழம்பு வந்து நல்லா திக்காக நமக்கு வரும். பாருங்கள், நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இன்னொரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த குழம்பை 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.